சோ இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ். நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்காத கேள்வி பேக் பேஸ் இன்டர்வியூல நான் கேட்பேன். இல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் வந்து அவன் நிறைய ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ்ல வேலை பண்ணியிருக்கான். அவன் கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பான். ஓகேங்களா? சோ இந்த ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல ஒரு யூசர் நேம் ஃபீல்ட் இருக்கு, ஒரு அதுக்கப்புறம் ஒரு இமெயில் அட்ரஸ் ஃபீல்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 ஃபீல்ட் இருக்கு. இந்த 4 ஃபீல்டுக்குமே நீங்க டேட்டா என்டர் பண்ணிட்டு சப்மிட்ன்ற பட்டன் தட்டுருச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏபிஐ கேட்வேக்கு ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் போகும். அந்த ஏபிஐ கேட்வேல இருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அந்த லாம்டா ஃபங்க்ஷன் இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு டைனமோடிபில இன்சர்ட் பண்ணுவாங்க. டைனமோடிபில இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரீம்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீம்ல அந்த டேட்டா கேப்சர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுவோம். அந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அந்த இமெயில் அட்ரஸை பார்ஸ் பண்ணி அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு எஸ்சிஎஸ் யூஸ் பண்ணி வெல்கம் இமெயில் அனுப்புவாப்ல. ஸோ இது ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர். ஒரு சப்மிட் பட்டன் தட்டின உடனே இவ்வளவு விஷயம் நடக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து மோர் அண்ட் மோர் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வருது பிகாஸ் ஆஃப் சர்வர்லெஸ் சர்வீசஸ். உண்மையா சொல்லலாம். இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் இன்னொன்னு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மல்டிபிள் சிஎஸ்வி ஃபைல்ஸ் நான் S3 பக்கெட்ல வச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் ஒரு சிஎஸ்வி ஃபைல் அப்லோட் ஆகுச்சு. அந்த சிஎஸ்வி ஃபைலுக்குள்ள உங்களுக்கு வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் இருக்கும். ஒரு 4 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் அந்த S3ல அந்த ஃபைல் அப்லோட் ஆகச்சு ஆட்டோமேட்டிக்கா அங்கேருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல அந்த ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணி அந்த ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூமே ஒரு இசிஎஸ் டாஸ்க்கு ஆர்கியூமெண்ட்ஸா பாஸ் பண்ணும். அந்த இசிஎஸ் டாஸ்க் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் டாக்கர் இமேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 4 பேராமீட்டர் ஆர்குமெண்டா பாஸ் பண்றது தான் அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு கொடுக்குற பேராமீட்டர்ஸ். இந்த மாதிரி கூட ஈவென்ட் ட்ரிவன் நீங்க பார்க்கலாம். இன்னொன்னும் சொல்றேன். ஒரு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் S3ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகிறச்சே ஆட்டோமேட்டிக்கா ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணி ஒரு எலிமெண்டல் மீடியா கன்வெர்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடருக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சு அந்த டிரான்ஸ்கோடர் ஜாப் வந்து அந்த வீடியோவை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல அதை வந்து டிரான்ஸ்கோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதை ஒரு டிஃப்ரெண்ட் S3 பக்கெட்ல அவுட்புட்டா போட்டு அங்கேருந்து ஒரு ஏபிஐ கேட்வே லாம்டா ஃபங்க்ஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வெப்சைட்ல சர்வ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க கண்டென்ட்டா. இதுவும் ஈவென்ட் ட்ரிவன் தான். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ் நிறையவே வரலாம். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிளுமே ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுது. எவனோ லான்ச் பண்றான், விடிகாலம்புற 3 மணிக்கு லான்ச் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு கிளவுட் ட்ரேல எனேபிள் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் பிரிட்ஜ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் அதை கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ்னு கூப்பிட்டாங்க. அந்த ஈவெண்ட் பிரிட்ஜ் சர்வீஸ்ல ஒரு ரூலை கிரியேட் பண்ணுங்க. எவெல்லாம் EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்றானோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணுங்க. அந்த லாம்டா ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த ஈவெண்ட்டை பார்ஸ் பண்ணி ஓகே இதுதான்ப்பா இன்ஸ்டன்ஸ் ஐடி, இவன் தான் அதை லான்ச் பண்ணியிருக்கான் அப்படின்ற டீடைல் அந்த ஈவெண்ட்லயே இருக்கும். அதனால தான் லாம்டா ஃபங்க்ஷன்ல கோட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஒரு பைத்தானோ இல்ல அந்த ஜேசானோ எப்படி வந்து நீங்க ஒரு வேல்யூ எப்படி நீங்க பார்ஸ் பண்ணி வெளில எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா லாம்டாவை ஈஸியா எழுதிடலாம். ஸோ லாம்டால அந்த ஈவெண்ட்டை நம்ம பார்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு அந்த ஒரு டேகை ஆட் பண்றோம். அந்த டேக்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூசர் யார் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணா என்ன ப்ராஜெக்ட்டுக்கு அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 டேக் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் தான். இதை கிராஸ் அக்கௌண்ட்டும் பண்ணலாம் ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி. ஏன்னா அதுல ஈவென்ட் பஸ்னே ஒரு கான்செப்ட் இருக்கு. கிராஸ் அக்கௌண்ட்டும் பண்ணலாம், சிங்கிள் அக்கௌண்ட்லயும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. நான் இன்னும் டேட்டா சைடு கூட போகலைங்க. டேட்டா சைட்ல டேட்டா பைப்லைன்ஸுமே நிறைய ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ்ல பண்ணலாம். இன்னும் சொல்றேன் கேளுங்க. இன்னொரு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர், ஒரு அக்கௌண்ட்ல காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு, பில்லிங் ரிப்போர்ட்ஸ். அந்த பில்லிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட S3 பக்கெட்ல போய் விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த S3 பக்கெட்ல விழுச்சு அங்கேருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி அந்த டேட்டாவை அந்த பில்லிங் ரிப்போர்ட்ஸ் அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு அத்தீனா டேபிள கிரியேட் பண்றோம். அந்த அத்தீனா டேபிள கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்னா குவிக் சைட்னு அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் சர்வீஸ்ல போயிட்டு நம்ம அந்த பில்லிங் ரிப்போர்ட்ஸை விஷுவலைஸ் பண்ணலாம். இதுவும் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் தான். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ட்ரிகரிங் பேஸ்டு மெக்கானிசம்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே நீங்க ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ்ல என்னெல்லாம் நீங்க படிக்கணும், எதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணும் இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா லாம்டா பத்தி நீங்க நிறைய யோசிக்கணும், ஏபிஐ கேட்வே அண்ட் ட்ரிகரிங் பத்தி நிறைய யோசிக்கணும்,
ஈவென்ட் பிரிட்ஜ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சர்வீஸ். இன்னும் ஒரு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சரும் சொல்றேனே கேளுங்க. நிறைய இருக்கு, நம்ம கிட்ட நிறைய கைவசம் இருக்கு. சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஆஃப் EC2 இன்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஆஃப் EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து லான்ச் ஆகறச்சே ஒரு செஃப் சர்வருக்கு பூட் ஸ்ட்ராப் ஆகி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதை எப்படி நான் டீரெஜிஸ்டர் பண்ணலாம்? ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல ஸ்கேல் இன் அப்படின்ற அந்த ஈவென்ட் நடக்கிறச்சே எப்போ வேணாலும் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகலாம். அப்படி டெர்மினேட் ஆகறச்சே ஆட்டோ ஸ்கேலிங்ல லைஃப் சைக்கிள் ஹுக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க டெவாப்ஸ் ப்ரோ எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த லைஃப் சைக்கிள் ஹுக்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்டிங் டு பெண்டிங் வெயிட், டெர்மினேட்டிங் டு டெர்மினேட்டிங் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நான் டெர்மினேட்டிங் வெயிட் ஸ்டேஜ்ல ஒரு லைஃப் சைக்கிள் ஹுக் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு லாம்டாவை ட்ரிகர் பண்றேன் ஈவென்ட் பிரிட்ஜ் மூலமா. அந்த லாம்டா என்ன பண்ணோம் அப்படின்னா போயிட்டு ஒரு SSM டாக்குமெண்ட்டை அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்ணோம். அந்த SSM டாக்குமெண்ட் என்ன பண்ணோம்னா செஃப் சர்வர்ல டீரெஜிஸ்டர் பண்ணோம் அந்த EC2 இன்ஸ்டன்ஸை. பண்ணிட்டு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு இல்ல அந்த ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஒரு சிக்னல் அனுப்பும், தம்பி இந்த மாதிரி நீ இதுக்கப்புறம் போய் டெர்மினேட் பண்ணலாம்ப்பா அப்படின்றது. இதுவும் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் தான். ஆட்டோ ஸ்கேலிங் லைஃப் சைக்கிள் ஹுக், ஈவென்ட் பிரிட்ஜ், லாம்டா, SSM டாக்குமெண்ட், deregister from chef server to automatically terminating the EC2 instance. ஸோ அதனால நிறைய டைனமோ டிபி ஸ்ட்ரீம்ஸை பத்தியும் நிறைய படிங்க. S3ல கூட இப்ப ரீசெண்டா ஈவென்ட் பிரிட்ஜ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ் இன்னும் மாசா அங்க வரும். இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட செக்யூரிட்டி டீமுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பணும், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுச்சுன்னா எப்படி பண்ணலாம்? கிளவுட் ட்ரெயில் ஈவென்ட் பிரிட்ஜ் SMS. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகச்சிய ரன் இன்ஸ்டன்சஸ் ஆர் ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ் API கால் நடக்கிற அடுத்த நொடியில நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஈவென்ட் பிரிட்ஜ்ல ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் அடிச்சு அங்கேருந்து ஒரு SMS நோட்டிபிகேஷன் நீங்க அடிச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களோட செக்யூரிட்டி டீம் கிட்ட பாருப்பா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லலாம். இன்னும் ஒரு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் இங்க ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். ஒரு EBS வால்யூம் 70% ஆக்குபைங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரச்சு ஒரு 100 GB ஒரு 70 GB ஆக்குபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நொடியில ஒரு கிளவுட் வாட்ச் அலாம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கிளவுட் வாட்ச் அலாம் ட்ரிகர் ஆகும். அங்கேருந்து ஒரு லாம்டாவை ட்ரிகர் பண்ணுங்க, EBS வால்யூம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு கிளவுட் வாட்ச் ஈவென்ட்டோ ஈவென்ட் பிரிட்ஜ் டு மானிட்டர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தட் வால்யூம். அது ஃபுல்லா அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கோ ஆப்டிமைசிங் ஸ்டேட்டஸ்க்கு வரச்சு அந்த நொடியில இன்னொரு லாம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுங்க. அது போயிட்டு ஒரு SSM டாக்குமெண்ட்டை அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கிற அந்த க்ரோ பார்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் அடிக்கிறச்சு EBS வால்யூம் சைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எண்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணலாம் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ்ல. இதுல என்ன பெஸ்டான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவென்ட் ட்ரிவன்ல அது ட்ரிகர் ஆகிற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்காப்ல. லாம்டா சும்மாவே தூங்கிட்டு தான் இருக்கான். எப்போ நீங்க அதை ட்ரிகர் பண்றீங்களோ அப்பதான் லாம்டா எழுந்துச்சு ஓகே சூப்பர் சூப்பர் நான் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதனால ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஆர்கிடெக்சர் ஈவென்ட் ட்ரிவன். ஏன்னா பாதி நேரம் எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கான். SNS, SQS, DynamoDB, S3, லாம்டா, ஈவென்ட் பிரிட்ஜ் இவெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கான். 0 காஸ்ட். எப்போ ஒரு ட்ரிகர் பண்றீங்களோ அப்பதான் ஏஞ்சி ரன் ஆகி முடிஞ்ச உடனே ஸோ ரன் ஆகிற நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு பில்லிங். இதுதான் மில்லி செகண்ட், அதே மாதிரி செகண்ட் பேஸ்ட் பில்லிங் நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளவு நேரம் ரன் ஆகிறனோ அவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய ஈவென்ட் ட்ரிவன் பத்தி பேசிட்டோம், நிறைய எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ இன்னொரு வாட்டி கூட பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க இன்டர்வியூஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா?